நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியான நடிகர் விஜயின் தவேக, திமுக, அதிமுக ஆகிய ஆண்ட கட்சிகளை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியாக உருவானது. அதனைத் தொடர்ந்து பிற கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். விஜயின் இந்த வெற்றிக்கு ஜென்சி என அழைக்கப்படும் இளம் தலைமுறையினரே முக்கிய காரணமாக இருப்பதாக கூறப்பட்டது. மேலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இளம் தலைமுறையினரிடமிருந்து விலகி செல்வதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து இளம் தலைமுறையினரிடம் கட்சிகளை கொண்டு செல்ல கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதேபோல இளம் தலைமுறையினரை குறிவைத்து ஜென்சி திமுக என்னும் தலைப்பில் திமுக ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டனர். அந்த வகையில் முதலில் இதற்கான முதல் நிகழ்ச்சி கொளத்தூரில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 500க்கும் அதிகமான இளம் தலைமுறையினர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு திமுக கொள்கைகள் குறித்து விளக்கப்பட்டதோடு பிற இளம் தலைமுறையினரிடம் திமுகவை எப்படி கொண்டு செல்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படும் என திமுக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவரின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சார், இப்போ திமுக விஜயோட தாக்கத்தினால இளம் தலைமுறை நோக்கி போறாங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்க ஜென்சி டிஎம்கே மீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இது கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வரவேற்கத்தக்க ஒரு இதாக தான் ஒரு கட்சி அதை அணுக முடியும். காரணம், எதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டாப்புலன்னா அந்த ஆயுதத்தை நாமளும் எடுக்கிறதா ஒரு அரசியல் கட்சியோட முடிவா இருக்க முடியும். எதிரி எடுத்த ஆயுதம் எதிரிக்கு பலனை கொடுத்தது. அப்போ அந்த பலனை அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரி அடைஞ்சிட்டு இருக்கும் போது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நாமும் அதே ஆயுதத்தை எடுத்து விளையாடினாதான் நமக்கும் அந்த ஆயுதம் மூலமாட்டு நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில சொல்லக்கூடிய சோகால்டு ஜென்சி, புதிய தலைமுறை, இளைய தலைமுறை வாக்காளர்கள் விஜயை நோக்கி நகர்றாங்கன்னா அவங்கள நம்ம பக்கமும் இழுக்கிறதுக்கான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது ஒரு சரியான பாதையில ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச்சா தான் நான் பாக்குறேன். இப்ப கூட நான் அதுல ரேகா நாயர்ங்கிற ஒரு பெண்மணி அதை பேட்டியை கொடுத்துட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்கன்னு தான் தெரியுது. அவங்க அந்த விஷயங்களை தெளிவாகவே என்ன நடந்திருக்கு, எப்படி தாவேக்கா 35 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்குங்கிறதெல்லாம் அவங்க சரியா அனலைஸ் பண்ணி அக்செப்ட் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட்ங்கிற அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறது எதிர்கால திமுக அரசியலுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். சார், அடுத்து அதிமுக இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளுமா சார்? இது கண்டிப்பா செய்வாங்க. எல்லாருமே செய்தான் செய்வாங்க. எந்த ஒரு வாக்கு வங்கி ஒரு கட்சிக்கு போகுதோ அந்த வாக்கு வங்கி முழுக்க அந்த கட்சிக்கே போயிடக்கூடாது. அதுல நமக்கும் ஒரு ஷேர் எடுக்கணும், லயன் ஷேர் எடுக்கணுங்கிற அடிப்படையில தான் ஒவ்வொரு கட்சியும் அணுகுவாங்க. திமுக இதை அணுகிருக்காங்கன்னா அடுத்த கட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை நோக்கி தங்களுடைய நகர்வுகளை செய்வாங்க. அது செய்வதுதான் ஒரு அரசியல் கட்சியோட முறையான பயணமாகவும் இருக்கும். இப்ப சார், ஒரு புதிய கட்சிக்கு ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு 75 வருஷம் ஆன ஒரு கட்சிக்கு அது அவ்வளவு ஈஸியா இருக்குமா சார்? அது அதிருப்தி வரும்போது ஈர்த்தவங்க ஆஸ்பிரேஷனோட போயிருப்பாங்க. அவங்க ஒரு கனவுல ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்ஸ் தான் அது. அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைவேறாத போது என்ன சொன்னாங்க, என்ன நடக்கல, அப்போ இது யதார்த்தம், இதுதான் நீங்க ரொம்ப கனவோட போனீங்க, அந்த கனவுகள் எல்லாம் நிராசையாகுது, அதனால நீங்க யதார்த்த சூழ்நிலை எங்களை ஆதரிங்கன்னு ஒரு கருத்தை அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறது ஒரு முயற்சி தானே. அந்த முயற்சியை எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? இப்ப நியூ வேவ் ஓட்டர்ஸ் தாவேக்கா போயிட்டாங்கன்னா அவங்க அடையக்கூடிய ஏமாற்றங்களை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தானே மற்ற கட்சிகள் தங்க பக்கம் திருப்ப முடியும். ஓகே சார். இப்போ திமுக என்ன மாதிரி முன்னாடி சார் எடுப்பாங்க? இப்போ காலேஜுக்கு போவாங்களா, ஸ்கூலுக்கு போவாங்களா, இல்லாட்டி அவங்களோட இளைஞரணி மாணவரணியை வலுப்படுத்துவாங்க? எந்த மாதிரி சார் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அடுத்தது? அதாவது கட்சிக்குள்ள முடிவெடுக்கும் இடம், உள்ளாட்சி தேர்தல் டிக்கெட்டு, எம்எல்ஏ டிக்கெட்டுக்கெல்லாம் புதியவர்களுக்கு கொடுத்தா அது பலன் கொடுக்கும். இப்ப ஜெயலலிதா ஸ்டாலின் இடத்துல இருந்திருப்பாருன்னா 2026 புது டீம் இறக்கியிருப்பாங்க. புது டீமை தெளிவா இறக்கியிருப்பாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெயலலிதா புது டீமா இறக்குவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த புதுமுகங்கள், பெண்கள் கேண்டிடேட் எல்லாம் வரதெல்லாம் நீங்க புதிய லெவல்ல பார்த்திருப்பீங்க. பட் இவங்க ஸ்டேட்டஸ் கோ டீமை தான் இறக்குனாங்க. அப்போ ஜென்சிக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது புது டீமை நீங்க இறக்குனாதான் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் வெறும் அப்சர்வரா இல்லாம அவங்க பங்கேற்பாளர்களாக உள்ளாட்சி தேர்தல்னாலும் சரி,
வரும் தேர்தலாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு உரிய விழுக்காடு இடங்கள், கட்சி பதவிகளில் இடங்கள், அது அதிகாரப்படுத்துதல், இதுதான் அவங்களுடைய பார்வையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் திருப்போம். காரணம் அதிமுக தாவேக்கால எல்லாமே இளைஞர்கள் தான், புதியவர்கள் தான். அப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த வாய்ப்புகள் உண்டுங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமையாகிறது. ஓகே சார். இப்போ மாணவர் அணிகள்ல கூட பாத்தீங்கன்னா திமுகல வந்து நிறைய நிர்வாகிகளா பெரியவங்க தான் இருக்கிறாங்க, அதாவது 30 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து திருப்பியும் அந்த மாணவர் அணி பொறுப்புகள் வந்து திருப்பியும் அவங்க கல்லூரி மாணவர்களுக்கோ கொடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? கருத்துமா? அதான் முன்னமும் வந்து அதிமுக வைத்து அரசியல் பண்ணும்போது இதுவே போதுமானதா இருந்தது. அதிமுக அப்படித்தான் இருக்கும், திமுக அப்படித்தான் இருக்கும். ஜெயலலிதா தான் தங்களோட கட்சி கூட்டத்துக்கு சேர் போட்டாலும் யாருக்கும் வந்து உட்கார்றது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஜெயலலிதா மேயர் வந்து இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து கட்சிக்காரத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே அதுல கொண்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு டிக்கெட், அவங்களுக்கு முன்னுரிமை எல்லாம் கொடுத்து வந்து கட்சியில வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வேலையை செய்தாங்க. இப்பவும் அத்தகைய வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தம் புதிய சக்தியான தாவேகா வந்த பிறகு அந்த இளைஞர் ஓட்டுகளை தாவேகா பக்கமே விட்டு அரசியல் செய்ய முடியாத அடிப்படையில திமுகவுக்கு அந்த நிர்பந்தம் இருக்குது. திமுக அதை செய்வாங்கன்னு தான் நான் கருதுறேன். அது அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் இடத்துல ஜெயலலிதா இருந்தா கம்ப்ளீட்டா நியூ டீம் இறக்கிருப்பாங்க. ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டிக்குள்ள சில விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்கா செய்ய முடியாத நிலைமை ஸ்டாலினுக்கு இருந்துன்னு சொல்லும் போது, ஒரு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததும் சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன் 3 பேரையும் இறக்கி விட்டு கலைஞர் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பெரிய மீட்டிங் போட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். அன்றைய தினம் நான் விருதுநர் செந்திக்குமார் நாடார் காலேஜில் படிச்ச இளைஞர். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் அல்ல, எமர்ஜென்சி வைத்த ஒரு ஹீரோவா கலைஞரை பார்ப்பேன். அப்போ வந்து காலேஜ்ல இருந்து கோயில்பட்டியில சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன் இவங்க மீட்டிங் நடந்ததுன்னா நாங்க ஹாஸ்டல்ல இருந்து போய் பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில வருவோம். அப்போ ஒரு ஈர்ப்பு இந்த 3 அன்றைய தினம் இளைஞர்களா இருந்த பெரிய ஹீரோவா இருந்த சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகனுக்கு இருந்தது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை, ஈர்ப்பு சக்தி உள்ள இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறக்கியே தீர வேண்டும். அப்படி இறக்கினாதான் தாவேக்காவுக்கு போகக்கூடிய இளைஞர் வாக்குகளை வந்து பண்ண முடியும், தங்கள் பக்கமும் கணிசமான இதில் திருப்ப முடியும்னு நான் கருதுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.